ஹலோ எவ்ரிவன். ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் நான் போட்ட ஸ்டோரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரிப்ளை பண்ணியிருந்தீங்க. இந்த மாதிரி ஐப்ரோ ஷேப்பிங் அண்ட் மேப்பிங்கோட கம்ப்ளீட் வீடியோ வேணுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு நான் போட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் அப்படின்னு வந்து ரிக்வஸ்ட் பண்ணிங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு வந்து ஒரு ரியல் ஹியூமன் மேலே போகாமல் பேப்பரில் தான் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ப்ரொசீஜரை வந்து நான் உங்களுக்கு வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்ட போகிறேன். ஏன்னா ரியல் ஹியூமன் மேலே போகிறதோட ஒரு பேப்பரில் நான் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஐப்ரோஸ் மேப்பிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 6 இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் இருக்குது. அது என்னென்ன லைன்ஸ்ன்னு வந்து நான் இப்போ உங்களுக்கு வந்து ஒன்று ஒன்றா சொல்கிறேன். த ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் லைன். ஸோ அந்த லைனை நம்ம எப்படி ட்ரா பண்ணோம்னா, நம்ம லிப்புக்கும் நோஸ்க்கும் இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டு அப் டு வந்து 4 வரையும் எடுத்துகிட்டு போயிட்டோம்னா இப்படி நம்மளுக்கு வந்து ஒரு சென்டர் பார்ட் கிடைக்கும். ஸோ அந்த பார்ட்டை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு லைன் பண்ணிக்கணும். ஸோ ஸ்ட்ரைட் லைன் பண்ணிக்கணும். ஸோ இந்த சென்டர் லைன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 சைடில் இருக்கிற ஸ்பேஸை வந்து ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுக்கப்புறமா ஐப்ரோவோட எண்ட் லைன், அதாவது ஐப்ரோவோட டிப்பு இது எங்கே வரணும், அக்கார்டிங் டு ஃபேஸோட ஷேப்பு நம்மளுக்கு எங்கே வந்தால் அது பார்க்க பியூட்டிஃபுல்லாக இருக்கும், நேச்சுரலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நோஸோட எட்ஜிலேருந்து இப்படி நம்ம ஒரு ரூலர் ஆர் பென்சில் வந்து இப்படி வச்சுட்டு ஐயோட எட்ஜ் பாயிண்ட் இருக்கும் இல்லையா, ஸோ நோஸ் எட்ஜிலேருந்து ஐ எட்ஜ் வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு நீங்கள் இப்படி எடுத்து ஒரு லைன் வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லைன் இந்த எண்ட் லைன் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி நம்ம இந்த சைடும் பண்ணும்போது கரெக்டான எண்டிங் பாயிண்ட் 2 சைடுமே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ வந்து பார்க்குறதுக்கு இன்னுமே வந்து சிமெட்ரிக்காக இருக்கும், நேச்சுரலாகவும் இருக்கும். நம்ம 2 சைடுமே பிரிச்சாச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் பாயிண்ட்டும் கண்டுபிடிச்சிச்சு. பட் இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட், ஐப்ரோஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அது நம்ம வந்து இங்கே சென்டர்லேருந்து ஆரம்பிக்க முடியாது, ரொம்ப அசிங்கமாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம நோஸோட ஒன் பார்ட்டோட மிடில் சைடு, அதாவது இந்த ஒன் ஹோல் இருக்கு இல்லையா, அந்த பார்ட்டோட மிடில் வந்து நம்ம எடுத்துக்கிட்டு அப் டு வந்து ஐப்ரோஸ் வரைக்கும் வச்சுட்டு இப்படி வச்சு ஸ்ட்ரைட்டாக அப்போ நம்ம ஒரு போடுற அந்த ஸ்ட்ரைட் லைன் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட். அதுக்கு பக்கத்துலேயே நோஸோட எண்ட் பாயிண்ட்டும் ஸ்ட்ரைட்டாக வச்சு இன்னொரு லைன் போட்டிங்கன்னா, ஸோ இந்த 2 லைன், இந்த குட்டி கேப் இருக்கு இல்லையா, இந்த 2 லைனுக்கு நடுவில் தான் நம்ம வந்து ரொம்ப சாஃப்டான ஆம்ப்ரே எஃபெக்ட் கொடுக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து இங்கே 2 லைன் போட்டுக்கிறோம். ஸோ இந்த 2 லைன் போட்டு நம்ம எண்ட் பாயிண்ட்டும் போட்டுச்சு. பட் கர்வ், நம்ம ஐப்ரோஸோட கர்வ் வரணும் இல்லையா, ஸோ அந்த கர்வுக்கு எக்ஸாக்டாக பாயிண்ட் வந்து கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிச்சிட்டு 2 சைடுமே நம்ம போடணும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஈக்குவலாக கிடைக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளைண்ட்டை ஸ்ட்ரைட்டாக பார்க்க சொல்லணும். கிளைண்ட்டை ஸ்ட்ரைட்டாக பார்க்க சொல்லிவிட்டு அவங்க கண்ணோட ஐபாலோட எண்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அவங்க ஐபால் ரவுண்டு, அந்த ரவுண்டோட எண்ட் கர்வ், அந்த ஐப்ரோஸோட எண்ட் டிப் இருக்கு இல்லையா, அந்த சைடில் பார்த்துட்டு இருக்கிற அந்த கர்வுக்கு வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டு அதுக்கப்புறமா முடிகிற அந்த பார்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு ஸ்ட்ரைட்டாக வச்சு ஃபஸ்ட்டு எண்ட் லைனுக்காக இப்படி வச்சுருப்போம். பட் இப்போ வந்து கர்வுக்காக அந்த ஐஸோட டிப்பு அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக வச்சு இன்னொரு லைன் போடணும். ஸோ இங்கேயும் 2 லைன், இங்கேயும் 2 லைன் இருக்கும். இந்த 2 லைன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கர்வ் இப்படி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து கைடன்ஸ்க்காக அந்த லைன் நம்ம போட்டுக்கோம். ஸோ ஓவராலாக இப்போ நம்ம வந்து 6 லைனுமே போட்டுட்டோம். இதே மாதிரி இந்த சைடும் வந்து பார்த்திங்கன்னா 2 சைடுமே நம்ம கரெக்டாக மெஷர் பண்ணி போட்டுட்டோம்னா நம்மளால் ஈஸியாக ஒரு ஈக்குவலான 2 சைடுமே ஈக்குவலான ஐப்ரோஸை வந்து ட்ரா பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கணுன்னா ஸ்ரீதேவிஸ் கார்னரை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.